ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்க போகிறேன். அது என்ன அப்படிங்கிறது நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக ஒரு பெரியவர் வந்து என்னை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். நானும் சரி வாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வர முடியாதுமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொன்னார். சரி நீ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எங்கள் வீட்டுக்காரர்ட்டையும் சரி இளவரசங்கிட்டையும் சொல்லியாச்சு. அவங்க சரி போகலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஒன்றுனா, அவங்க எங்கே இருக்கிறாங்க இடமெல்லாம் தெரிஞ்சிச்சு சொல்லிட்டாங்க. ஆனால் எப்படி சொல்கிறது, சர்ப்ரைஸாக போகலாம் சொல்லாமல் போகலாம் அப்படிங்கிறக்காகத்தான். அந்த விஷயத்தில் தான் வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஹெல்ப் கேட்குறேன். அது என்னென்னு சொல்லப்போனால், கோயம்புத்தூரில் கோயில்பாளையம் அதுக்கு பக்கத்தில் பேட்ரி கடை கூட இருக்காமா. அங்கேயும் போய் பேட்டரியும் வாங்க வேண்டியது இருக்குது. வாங்கிட்டு அவங்களையும் வந்து மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் வந்து ஐடியா. நீங்கள் வந்து அந்த சரௌண்டிங்கில் கோயில்பாளையமாக இருந்தாலும் சரி, குன்னத்தூராக இருந்தாலும் சரி, அந்த சரௌண்டிங்கில் யாராவது நம்ம சப்ஸ்கிரைபர் இருந்தீங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன், இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தரேன். சரிங்களா? வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தரேன். அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஒரு சில டவுட் மட்டும் கேட்டுக்கிறேன். அதுக்கு பதில் சொன்னீங்கன்னா போதும். வேறு எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லை. ஏன்னா நிரந்தரமாக அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுமில்ல அந்த ஏரியா பற்றி எல்லாம் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வண்டிக்கு எல்லா பக்கம் போகிறதுனால, வாடகைக்கெல்லாம் போகிறதுனால தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து ஒன்றும் அங்கே இருக்கிறத பற்றி தெரியாதுல்ல. அவங்க நிரந்தரமாக அங்கே தான் இருக்கிறாங்களா, இல்லை எங்கேயாவது வெளியிலலாம் போயிட்டு வருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுல்ல. அதனால் அங்கே யாராவது இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்டால் டீட்டெயிலாக சொல்லுவீங்கள்ல. பேட்ரி கடை எங்கே இருக்குது, அவங்க வீடு எங்கே இருக்குது, அதுக்கு இதுக்கு எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத சொல்லுவீங்கள்ல. இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சவங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்குன்னு சொன்னான்ல, அது வந்து மாமலைவாசா டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கு அந்த கடைக்கு இருந்து கடையிலேருந்து 3 கிலோமீட்டர் அப்படி தான் வரும் இந்த ஊர் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாவும் சொல்லிட்டாரு. அவர் ரொம்ப வருஷமாக குன்னத்தூரில் தானே இருக்காங்க, கோயம்புத்தூரில். அதனால் எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடைக்கு வந்துட்டு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் கேட்கணும். நீங்கள் கோயில்பாளையமாக இருந்தாலும் சரி, பேட்ரி கடைக்கு பக்கத்தில் இருந்தீங்கனாலும் சரி, குன்னத்தூரில் இருந்தீங்கனாலும் சரி, இல்லை கோயம்புத்தூர்லேயே இருந்தீங்கனாலும் சரி, நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் மட்டும் கேட்டுக்கிறேன். சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஹெல்ப்பு தான் நான் கேட்டேன். ஏன்னா நம்ம நலம் விரும்பிகள் நிறைய பேர் இருப்பீங்க. எனக்காக அது டீட்டெயில் சொல்லுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் சொல்கிறேன். சரிங்களா? எனக்கே முக்கால்வாசி தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் உங்கள்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டா ஒரு ஹாப்பி. நம்ம எப்போ வேணால் எந்த நேரத்தில் வேணால் போய் திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்ல. அவங்களும் ஆடி போயிடுவாங்க, அசந்து போயிடும், மிரண்டு போயிடுவாங்கள்ல. அவங்க வந்து வயசானவங்க தான், மேரேஜ் வேறு ஆகலை. அதனால் வந்து நம்ம திடீர் சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். சரிங்களா? வயசானவங்களுக்கு வந்து ஏன் அலைக்கழிக்கணும், நம்மளே டைரெக்டாக போயிடலாம். அதனால வயசானதுனால தான் வர முடியல போல் இருக்குது. அதனால் சரி நம்மளே போய் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு தான் கேட்டேன். வேறு ஒன்றும் கிடையாது. புரிஞ்சவன் பிஸ்தா. சரிங்களா? அந்த டைலாக் இதுக்கு பொருந்து இந்த வீடியோக்கு. நீங்கள் நான் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா. சரிங்களா? ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஹெல்ப் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லா விஷயத்துலையுமே ஹெல்ப் கிடைக்குது. நான் வீடியோ போட்டாவே நீங்கள் வந்து அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. இந்த வீடியோக்கும் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.